என்ன மாமா இதெல்லாம்? வாழ்க்கையில மனுஷனுக்கு நம்பிக்கை தான் முக்கியம். எனக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கையை ஆதாரமா வச்சு நான் சில காரியங்கள்ல இறங்க போறேன். அதுல எனக்கு வெற்றி கிடைக்குதோ இல்லையோ, நான் ஒரு ஏப்ரல் ஃபுல் ஆயிடக்கூடாதுங்க. என்ன ஆசீர்வாதம் பண்ணுமா மாமா. சித்தப்பா போடா போடா, கூட்டிட்டு போட நான் இருக்கேன்டா. போயிட்டு வாமா. 6 மாசம் தானே ஃபுல்லாவ பிரிஞ்சிருக்க போறோம். நான் தினமும் 2 தடவை வந்து உன்னை பார்த்துட்டு போறேன். அப்பா நம்ம நன்மைக்காக தானே சொல்றாரு. அடாதம்மா. நான் வரேன். வக்கீல் சார், நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. என் பையன் ராம அந்த பொண்ணை விவாகரத்து பண்ணணும். அதுக்கு சட்டத்துல ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க. பார்க்கலாம், அது ஒண்ணும் பெரிய ப்ராப்ளம் இல்ல. ஆனா இப்போ உங்க மருமக எங்க இருக்கா? ஜானகி. என்னங்க திரும்பி வந்துட்டீங்க? வேற நாட்டு சனியை நமக்கு பிடிக்கல ஜானகி, எங்க அப்பாவுக்கு தான் பிடிச்சிருக்கு. என்ன சொல்றீங்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கணவனும் மனைவியை சேர்ந்து வாழறது ஜீவாதார உரிமை. அந்த உரிமையை பறிக்க எங்க அப்பா யாரு? வா வீட்டுக்கு. என்ன சொல்றீங்க? வாழ்ந்தா 2 பேரும் அந்த வீட்டுல சேர்ந்தே வாழ்வோம், இல்ல 2 பேரும் அந்த வீட்டுல சேர்ந்தே சாவோம். பாப்பலாம். ஏண்டி அங்கேயே நின்னுட்ட? உள்ள வா, இன்னைக்கு 2ல 1 பாத்துருவோம். ஏன்டா அவனுக்கு கூட்டம் வந்த? ஐயோ என்னங்க? என்னடி என்னங்க? நான் உன் புருஷன். நான் உன் தோள்ல கை போடாம வேற எவண்டி போடுவான்? வா. மாமா, உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். அக்னி சாட்சியா இவ கழுத்துல நான் தாலி கட்டிருக்கேன். இவ என் கூட தான் இருப்பா. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லுங்க, இப்ப வெளியே போயிடுறோம். இருக்கவே இருக்கு மேல ஆகாயம், கீழே பூமி. சாபாஷ் ராமா, இப்பதான்டா உண்மையான வீரத்தை உங்ககிட்ட பாக்குறேன். சங்கரா, யாரு கத்தினாலும் நான் பயப்பட தயாரா இல்ல. நீ வா. அப்பா அம்மாவை எதிர்த்து பேசி நீ உள்ள கூட்டிட்டு போற இந்த நாயை பத்தி உனக்கு தெரியும்? நான் சொன்னேன். டேய் ராமா, அவ தோள் மேல கை போடுற உரிமை அவனுக்கு இருக்குன்னு சொன்னீங்க. அந்த உரிமை உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறியா? ராமா, கடையில செக்ஸ் புஸ்தகத்தை வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிற உனக்கு அவன் ஹைதராபாத்ல செக்ஸே வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாங்கிற விஷயம் தெரியுமா? என்னங்க இவங்க சொல்றத நம்பாதீங்க. அபாண்டமா என் மேல பழைய போடுறாங்க. என்னங்க என்னங்க? மரியாதையா வெளியே போடு. பேசாம இருக்கீங்க. It's too much. அண்ணா, அவனை கைவிட சொல்லுங்க. அண்ணே, அவ தப்பே பண்ணினா நீங்க முடிவு பண்ணி இருந்தாலும் அவன் ஒரு கர்ப்பிணி பொண்ணு. கைவிட சொல்லுங்க. ஓடி வெளியே. அத்தை, நான் தப்பு பண்ணல. கையை விட சொல்லுங்க. ராமா ராமா ராமா, வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது உன் பொண்டாட்டிய. பரதனை தடுத்து நிறுத்து. ஓடி வெளியே. உங்களை என்னால அடிக்க முடியல. ஜானகி, ஜானகி. சித்தப்பா, லட்சுமணா, நான் எவ்வளவு தடுத்தும் கேட்காம ஜானகி மேல அபாண்டமா பழிய சுமத்தி இந்த வீட்டை விட்டே வெளியில அமிச்சிட்டாங்க. அன்னைக்கு அந்த ஜானகி தன்னை பத்தினின் உலகத்துக்கு நிரூபிக்க தீக்குளிச்சா. இன்னைக்கு இந்த ஜானகியை பத்தினும் நிரூபிச்சு இந்த ராமாயண இல்லத்தையே தீக்குளிக்க வைக்க போறேன்டா. அதுக்கு வேண்டிய நெருப்பை நான் அள்ளி போடுறேன். சித்தப்பா, என்னம்மா அசோகன் சீத மாதிரி சோகமா உட்கார்ந்து இருக்கிற? என்ன விஷயம்? அவர் முன்ன மாதிரி அடிக்கடி என்ன பார்க்க வரதில்லப்பா. இவ்வளவுதானா? ஒண்ணும் கவலைப்படாத. அவனை மடக்கிறதுக்கு பிடிமான வச்சிருக்கிறியா? புரியலையே. டியூப்லைட் அவங்க கூட நெருங்கி பழகினதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கிற? அவங்க கூட நெருக்கமா இருக்கிற மாதிரி ஏதாவது போட்டோ இருக்கா? நெருக்கமா இருந்திருக்கேன். அதெல்லாம் யாருப்பா போட்டோ எடுப்பா? எடுத்து வச்சிருக்கணும். அப்படி ஒரு போட்டோ இருந்தா அதை அவன் அப்பங்கிட்ட காட்டி அவனை மிரட்டி உனக்கு தாலி கட்ட வச்சிருப்பேன். இந்த ஐடியாலாம் உங்களுக்கு எப்படிப்பா தோணுது? அனுபவம் தான். இப்படிதான் அவங்க அம்மா என்ன மிரட்டி கட்டிக்கிட்டா. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 மாசம் நீ பிறந்தவ.
உங்க அம்மாக்கு தாலி கட்டும் பொழுது நீ அவன் வயத்துல 3 மாசம். உங்க அம்மா மாதிரி நீ புச்சாலே பேர் நினைச்சா என்ன மாதிரி ஏமாளியா இருக்கிறியே. அது சரி, அவ என்னதான் சொல்றான்? அவங்க வீட்டுல ஏதோ ப்ராப்ளமா, 10-15 நாள் கழிச்சுதான் என்ன பார்க்க வருவாராம். உனக்கு அறிவு இருக்கா? யார் வீட்டுல ப்ராப்ளம் இல்ல? சரி சரி, உன் காதல் எங்கிட்ட விட நான் பாத்துக்கிறேன். லுக் மிஸ்டர் ஐராவதம், அந்த புலவன் குடும்பத்து மேல டிஃபமேஷன் சூட் போடுறோம். என் பொண்ணை வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அவனையும் அவன் குடும்பத்தையும் கோர்ட்ல சந்தி சிரிக்க வைக்கிறோம். என் சொத்தே அழிஞ்சாலும் சரி, அந்த புலவன் குடும்பத்தை பூண்டோட அழிக்கணும். மாமா, வாயா, வீட்டை விட்டு துரத்துன கர்ப்பிணி பொண்ணு இருக்காளா செத்துட்டாளான்னு பார்த்துட்டு வர சொன்னான அந்த புலவன். நான் சொல்றதை கேளுங்க. உங்க பொண்ணு ஜானகி இருக்காளே, Shut up. ஒரு குடிகாரம் பேச்ச கேட்கிற அளவுக்கு நான் கேவலமாயிடல. சரி, நான் குடிகாரனே வச்சுக்கோங்க. நான் நிதானமா இருந்து பேசலாம், அது தப்பு இல்ல. ஆனா குடிக்காமலே நீங்க நிதானமா இருந்து பேசுறீங்களே, அதுதான் தப்பு. நான் சொல்றதை சொல்ல வேண்டியது கோர்ட்ல வந்து சொல்லியா? கெட் அவுட் ஆஃப் ஹியர். ஜானகி, அவ உங்ககிட்ட பேச மாட்டா. அத அவ சொல்லட்டுமே. அவ சொல்ல மாட்டா. கூப்பிடுறவ மாமா, சொல்றத அவ அப்பா. இது அவனுடைய வாழ்க்கை பிரச்சனை. இது என்னுடைய வழக்கு பிரச்சனை. நீ வெளியே போ. அஞ்சு நிமிஷம் கழிச்சு மணி அடிக்கிற மாதிரி அலாரம் செட் பண்றேன். அதுக்குள்ள நீ கூட பேச வந்தா, இது உன் வாழ்க்கைக்கு ஆண்டம் அடிக்கிற கோவில் மணி, இல்லைன்னா உன் மாமாவுக்கு நீ அடிக்கிற சாவு மணி. அலாரம். ஜானகி, ஐ எம் சாரி ஜஸ்டிஸ் சார். நீங்க நடத்த போற விவாகரத்து வழக்குல பாதியே கட்சி மாறிட்டா. இனிமே அவன் உங்க கோர்ட்டுக்கு வரமாட்டா. நீங்க உங்க வக்கீல் கிட்ட பேசி வழக்க வாபஸ் வாங்கிடுங்க. ஆமா ஜானகி. தண்ணீர விழுந்து தத்தளிச்சுக்கிட்டு இருந்த என்ன கரையேத்திட்டு நீ தண்ணீர விழுந்து தற்கொலை பண்ணிட்டு இருப்பியோ நான் பயந்தேன். பரவாயில்ல, உங்க அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். முதல்ல நான் தற்கொலை பண்ணிக்கலாம்னு தான் நினைச்சேன். ஆனா எனக்கு என்ன மட்டும் அழிச்சுக்கத்தான் உரிமை இருக்கு. சோ கருவிலேயே உன் குழந்தை உன்னை காப்பாத்திருக்க. அந்த குழந்தைக்கு நன்றிமா. மாமா, அநியாயமா என் மேல பழி சுமத்திட்டாங்கல்ல. அம்மா, இது ராமாயணம் பிறந்த நாடுமா. அது ராமாயணத்தை போதிக்கிறவங்க வீடு. அவங்க கிட்ட இருந்து வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அந்த ஜானகி மாதிரி உன்னையும் கொண்டு வந்து குற்றவாளி குண்ல நிறுத்திட்டாங்க. ஆனா இது 1983. நீ தீ குளிக்க கூடாது. நீ பத்தினிங்கிறத நிரூபிச்சு மத்தவங்களை தீ குளிக்க வைக்கணும். நான் எப்படி அதை நிரூபிக்க முடியும்? நான் இதுக்குமா இருக்கேன். என் பொண்டாட்டி செத்ததுக்கு அப்புறம் நான் விஸ்கியத்தான் தேடி போனேனே தவிர ஒரு விபச்சாரியை தேடி போகல. ஆனா உனக்காக அந்த மாதிரி வீடுகள்லாம் ஏறி இறங்க போறேன். இங்க இல்ல, ஹைதராபாத்ல உண்மையை கண்டுபிடிக்க போறேன். ஒரு சின்ன விஷயம். உங்க அப்பா கோர்ட்டுங்கிறாரு, கேஸுங்கிறாரு, விவாகரத்துங்கிறாரு. அவர் ஃபாரின்ல படிச்சவரு, அப்படிதான் பேசுவாரு. நீ தமிழ்நாட்டுல பிறந்த பொண்ணு, அவருக்கு துணை போக மாட்டேன்னு நினைக்கிறேன். அக்னிய வலம் வந்து இது அவர் கட்டினது. அக்னியில என்ன அவரே தூக்கி வைக்கிற வரைக்கும் இது ஏன் கூட தான் இருக்கும். எந்த சட்டமும் இதை பிரிக்க முடியாது. నేను వస్తానండి. ఏమి ఉంది? కేరళ ఉంది, ఆంధ్ర ఉంది, కర్ణాటక ఉంది, తమిళనాడు ఉంది సార్. మీరు చెప్పింది అంతా లాటరీ టికెటా? కాదు సార్, అమ్మాయి సార్. தேசிய ஒருமைப்பாடே உங்ககிட்ட தான் இருக்குங்க. உனக்கு அம்மாயி காவலா? రండి, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும். రండి చూస్తా. வா, தெரிஞ்ச இடத்துல விசாரிச்சு பார்க்கலாம் போல இருக்கு.
సీతమ్మ గారు రండి అందరు రండి కూర్చోండి. బాగున్నారా? బాగున్నాను. ఈ ఫోటోలో ఉన్న అమ్మాయిని తెలుసా? నాకు తెలియదే. எனக்கு இந்த பொண்ணு வேணுமே. இந்த பொண்ணு தானே சார்? வாங்க வாங்க. இவரை பார்த்தா எனக்கு நம்பிக்கை வருது. வா வாங்க போலாம்.